ஆந்திர மாநிலத்தில் தனது காதலன் 3 குழந்தைகளுக்கு தந்தை என்பது தெரிந்ததும் அவரை புறக்கணித்த சாப்ட்வேர் என்ஜினியரை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் ஆட்டோ டிரைவரான காதலன். கொலையை அரங்கேற்றிவிட்டு தப்பியோடிய காதலன் சிக்குவாரா? ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டம் பாடேகர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான அனந்தவாணி. சாப்ட்வேர் இன்ஜினியரான அனந்தவாணி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் வீட்டில் இருந்தே வேலை செய்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியில் உள்ள கொரப்பாடு கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஷியாம் பாபு என்பவருடன் அனந்தவாணிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. லட்சத்தில் சம்பளம் வாங்கும் அனந்தவாணி தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை காதலனுக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்து உதவி செய்து வந்தார். ஆனால் தன்னுடைய காதலன் திருமணமாகி 3 குழந்தைகளுக்கு தந்தை என்பது அவருக்கு தெரியாது. ஆட்டோ டிரைவரான ஷியாம் பாபுவும் கிடைத்தவரை லாபம் என கருதி உண்மையை மறைத்து அனந்தவாணியுடன் பழகி வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அனந்தவாணி ஷியாம் பாபுவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏதேதோ காரணத்தை சொல்லி ஷியாம் பாபு திருமணத்தை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்புதான் ஷியாம் பாபுவுக்கு திருமணம் நடைபெற்று 3 குழந்தைகள் இருப்பது அனந்தவாணிக்கு தெரிய வந்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதனால் மனவேதனை அடைந்த அனந்தவாணி ஷியாம் பாபுவை சந்திப்பதை தவிர்க்க ஆரம்பித்தார். மேலும் அவருடன் சாட்டிங் செய்வது, செல்போனில் பேசுவது ஆகியவற்றையும் அனந்தவாணி அடியோடு நிறுத்திவிட்டார். இதனால் ஷியாம் பாபுவுக்கு அவ்வப்போது கிடைத்து வந்த பண வரவு நின்று போனது. ஒரே நேரத்தில் வருமானம், காதலி ஆகிய இரண்டையும் இழந்து நின்ற ஷியாம் பாபு தன்னுடைய தவறுகளை நினைத்து பார்க்காமல் அனந்தவாணி மீது கோபத்தை வளர்த்து கொண்டார். அந்த கோபம் கொலை வெறியாக மாற பழிவாங்கும் நோக்கில் கத்தியை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு அனந்தவாணி வீட்டிற்கு சென்றிருக்கிறார் ஷியாம் பாபு. அங்கு அவருடன் பெரும் தகராறில் ஈடுபட்ட அவர் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேற மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அனந்தவாணியை சரமாரியாக குத்தியிருக்கிறார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அனந்தவாணியின் தந்தை வெங்கடேஸ்வர ராவ் கொலை வெறியுடன் தாக்குதலில் ஈடுபட்ட ஷியாம் பாபுவை தடுக்க முயன்றார். ஆனால் இந்த போராட்டத்தில் வெங்கடேஸ்வர ராவுக்கும் கத்தி குத்து விழுந்தது. படுகாயமடைந்த அனந்தவாணி அங்கேயே சுருண்டு விழுந்து மரணமடைந்தார். இருவரையும் கத்தியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானார் ஷியாம் பாபு. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அனந்தவாணி உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கும் ஷியாம் பாபுவை தீவிரமாக தேடி வருகின்றனர். காயமடைந்த அனந்தவாணியின் தந்தை வெங்கடேஸ்வர ராவ் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.